அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. போன வீடியோவில் சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க ஓத வேண்டிய சில சூறாக்களை பற்றி பார்த்துருந்தோம். அதை பார்த்த ஒரு சகோதரர் நமக்கு சூனியம் ஏற்பட்டிருக்குன்னு எப்படி நாம் தெரிந்து கொள்றதுன்னு கேட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவை பார்க்காதவங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். அது என்னெல்லாம் சூறாக்கள்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை ஷிர்கில் இருந்தும் சூனியத்தில் இருந்தும் விலகி நிற்கிறதுக்கு கட்டளையிட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு ஷிர்க் அதாவது இணை வைப்பது தவறோ அதே அளவுக்கு சிஹர் அதாவது சூனியம் வைப்பதும் தவறு. சூனியத்தால் பாதிக்கப்பட்டதோட முதல் அடையாளம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற அன்பும் அந்யோன்யமும் ஒட்டுமொத்தமாக குலைக்கப்படும். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்கள் கூடயே அவங்களால சகஜமாக பேசி பழக முடியாது. ரெண்டாவது, திடீர்னு ஒரு நோய் ஏற்படும். அந்த நோயால் அந்த நபர் மனதளவில் ரொம்பவே சோர்ந்து போயிடுவாங்க. மூன்றாவது, குறிப்பாக ஆண்களுக்கு எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அதை முழுசாக அனுபவிக்க முடியாத மாதிரியான நிலைமைகள் ஏற்படும். நான்காவது, கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு அவங்களோட திருமணம் தள்ளி போகும். அதுவும் எந்த அளவுக்குன்னா அவங்கள பெண் கேட்டு ஒருத்தரும் வராத நிலைமை ஏற்படும். இதே கல்யாணம் ஆன பெண்களுக்கு மாதவிடாய் நீண்ட நாட்களுக்கு இருக்கும். ஆறாவது, அந்த நபரோட ஆரோக்கியமும் அழகும் குறைந்து அவங்களோட தோற்றம் ரொம்பவே பாவமான நிலைமையில இருக்கும். அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் சிஹரிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன்.